அப்புறம் ஜூலி மேடம், உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதுக்கப்புறம் உங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ், பிக் பாஸ் செலிபிரிட்டி, உங்களை மாதிரி கொஞ்சம் ஹையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரொமோஷன் வீடியோ, நிறைய சீரியல் வாய்ப்பு, பட வாய்ப்பு, ஆடு, ப்ரொமோஷன் ஷூட்டு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குமே. உங்களை யாரும் அதுக்கெல்லாம் கூப்பிட்றதே இல்லையா? எத்தனை பேர் உங்களை மாதிரி இருக்கவங்க எத்தனை ஆட் பண்ணுறாங்க, எத்தனை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அத்தனை கடத்திருப்பு விழாவுக்கு போகிறாங்க, எத்தனை படம் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் சொந்த தொழில் தொடங்குறாங்க, வாழ்க்கையில் மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறாங்க உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க. ஆனால் கல்யாணம் பண்ண கையோடு நீங்கள் இதை தான் முழு நேர வேலையாக பார்த்துட்ருக்கீங்க போலையே, நர்ஸ் வேலைக்கு கூட போகிறதில்ல போலையே. அப்போ இதில் நல்லா உங்களுக்கு போல் உட்காந்த இடத்துலையே நல்லா சம்பாதிக்கிறீங்க மேடம். ஜூலி மேடம் பரவாயில்லையே, சூப்பர் மேடம், பண்ணுங்க, கீப் இட் அப், சூப்பராக பண்ணுறீங்க. நீங்கள் அடங்கிட்டீங்கன்னா மொத்த தமிழ்நாடே அடங்கிடும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ஒருத்தினால தான் மேடம் எல்லா பிரச்சனையும். உங்கள் வாய் அப்படியே இப்படின்னு பேசுவீங்களா, உங்கள் வாயை மட்டும் நீங்கள் மூடுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நடந்துடும். அவங்க எதிர்கட்சி பாட்டுக்கு எதிர்கட்சி வேலையை பார்ப்பாங்க, இவங்க ஆளுங்கட்சி பாட்டுக்கு ஆளுங்கட்சி வேலையை பார்ப்பாங்க. அவங்க மோதிக்கிட்டோம், நீங்கள் சாத்திக்கிட்டு இருங்க. என்ன, உங்களால் தான் மேடம் எல்லாம் நாசமாக போச்சு. நீங்கள் எப்போ அந்த இவங்கக்குள்ளே எதிர்கட்சிக்கிட்ட வந்தீங்களோ அப்போயே அவங்களோட இது நாசமாக போயிடுச்சு. நீங்கள் வராமல் இருந்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், நல்ல விஷயம் நடந்திருக்கும். இது உண்மையா பொய்யான்னு மட்டும் மக்களை நீங்கள் சொல்லுங்கள். என் மனசில் இதுதான் படுது. நான் இந்த சனியை மட்டும் இந்த இதில் வராமல் இருந்திருந்தா ஆரம்பத்தில் எலெக்ஷன் டைம்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மேடம், போங்க மேடம், போய் உங்கள் ஃபேமிலி புதுசாக கல்யாணம் இருக்குது, ஹனிமூன் போங்க, ஷாப்பிங் போங்க, 4 படம் பண்ணுங்கள், ஆடு பண்ணுங்கள், ப்ரொமோஷன் பண்ணுங்கள், போய் பண்ணுங்க, போங்க. அந்த பொழப்ப பாருங்கள். இதை விட்டுருங்க. இதை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் அவங்க எதிர்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் சாத்திக்கிட்டு போங்க மேடம், சரிங்களா? இரிட்டேட் பண்ணாதீங்க. மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எரிச்சலாக வருது உங்களை பார்க்க, உங்கள் முகரையை பார்க்க முடியல. போங்க தயவு செஞ்சு. சனியை முடிச்சவளை பொடி.